ஹாய் குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே இன்றைக்கான நாள் நல்லபடியாக சாமிக்கிட்ட வேண்டிப்போம். இந்த வீடியோ ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, இல்லை எனக்கு குழந்தையே இல்லை, பசங்களே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, குழந்தைங்க காப்பகத்துக்கு போங்க, ஏதாவது குழந்தை தத்து எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி வார்த்தை தானே வரும். ஆனால் நான் என்னுடைய ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் குழந்தைங்க காப்பகத்துக்கு போகாதீங்க, முதியவர் இல்லத்துக்கு போங்க. ஆமாம், இந்த வார்த்தையே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கேட்க. முதியவர் இல்லம் அப்படி அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஹோமா இல்லைமா உருவாக்கினது அவங்கள பெற்ற பசங்க தானே. அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால் பார்த்துக்க முடியாமல், இவங்க நம்ம வீட்டில் இருந்தால் ஒரு பிரச்சனை, க்ளீனாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் நினச்சி, ஒரு பிரச்சனையாக நினச்சி தான் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு இல்லத்தில் விடுறாங்க, முதியவர் இல்லத்தில். நீங்கள் நினைக்கலாம், ஏன் பெற்றவங்க மாத்திரம் குழந்தைங்களை எடுத்துகிட்டு போய் குழந்தைங்க காப்பகத்தில் போடலையான்னுட்டு. நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா தெரியும், ரெண்டுமே ஒன்று தாங்க. குழந்தைய பெற்றுக்காமல் இருந்தால் அந்த குழந்தைய வளர்க்க முடியாமல் காப்பகத்தில் விட மாட்டாங்க. அதே மாதிரி குழந்தைங்கள பெற்றுக்காமல் இருந்தால் அவங்க பெருசாகி நம்மளை பார்த்துக்க முடியாத நிலைமையில் இல்லத்தில் விடவும் மாட்டாங்க. இது ரெண்டுமே ஒன்று தாங்க. யோசிச்சு பார்த்தாக்கா, நான் யோசித்த மாதிரி நீங்களும் யோசிச்சு பாருங்கள். அதுதான் சொல்கிறேன். குழந்தை இருக்கிறவங்களை கேட்டால், இந்த இப்போ இருக்கிற இதில் ஜென்ரேஷனில் கேட்டோம்னா நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கிட்டவங்க ஏன்னா பெற்றுக்கணும்னு நினைப்பாங்க. குழந்தை இல்லாதவங்க ஏன் நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்படுவாங்க. ஆனால் குழந்தை இல்லாதவங்களை கேட்டால் அவங்களுக்கு ஒரே விஷயந்தான் இருக்குது கேட்குறதுக்கு. அவங்க ஒரு வயசு வரைக்கும் உங்களுக்கு குழந்தை இல்லையா, உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு தான் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் இதை யோசித்து நான் சொன்ன மாதிரி ஒரு முதியவர் இல்லத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா, அங்கே மொத்த பேரும் இருக்கிறவங்க நிறைய பேர் வசதியானவங்க தான் இருப்பாங்க. வசதி இல்லாதவங்க கண்டிப்பாக கஷ்டமும் ஒரு 10க்கு 10 ரூமாக இருந்தால் கூட அவங்க கூட வச்சு பார்ப்பாங்க. நிறைய வசதி இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி இடத்துல கூட்டிட்டு போய் விடுறாங்க. அவங்களால பார்த்துக்க முடியாத சூழ்நிலைன்றது தப்பு தானேங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் பிச்சை எடுத்தாலும் நம்ம பெற்றவங்களை கூட வச்சு பார்க்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க நீங்கள்.